ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, புருஷ லட்சணம் என்பது என்னன்னு தெரியுமா சாமி? சின்னதோ பெருசோ பிரச்சனைகளை பார்த்து பயஞ்சு நொடிஞ்சு போக கிடையாது. எதிர்த்து நின்று தனக்கு மரணம் வர போராடி வெல்வது தான் புருஷ லட்சணம். உன் பிரச்சனைக்காக வீட்டில் உள்ள வீட்டாரை எல்லாருமே சிதைப்பது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை சாமி. எனவே உங்கள் வீட்டில் நீ அன்பை தவிர வேறு எதையுமே காட்டாத. இழப்பிலிருந்து நீ கற்றுக்கொள்வது ஒன்று தான், படிப்பு. அதை மட்டுமே நீ கற்றுக்கோ. உனது அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்றத்துக்கு வழி செஞ்சிடும். எழுந்து காலூன்றி நில்லு. உன்னால் முடியும். நிச்சயமாக சர்க்கல்லேருந்து நீ மீண்டு சாதிக்க போகிற. உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் உன்கிட்ட கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறாங்க. மீண்டும் வந்து உன்னோட ஒட்டிக்க போகிறாங்க. எப்படி போய் ஒட்டிக்கலான்னு நினைக்க போகிறாங்க. உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடவும் நான் மாட்டேன். உன் தேவைகளுக்கு குறைவல்லாமல் நான் காப்பாற்றுறேன் சாமி உன்னை. நீ நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ போகிற. நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினச்சிடாத. காலம் எல்லாம் மாறும், உன் நிலைகள் மாறும். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வ. உன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் உன் வாழ்க்கைன்னு இல்லை, எல்லார் வாழ்க்கையிலுமே அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பது தான் மனிதனோட வாழ்நாளுடைய அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம். ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதில் நிதானமாக ஓடுவர்கள் தான் கொஞ்சம் பேர். சிலர் எதற்காக போகிறனே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும். எதை பற்றியுமே கவலைப்படாது. கவலைப்பட்டு நீ என்னத்தை சாதிக்க போகிற? உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை வச்சு நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாரு. நிம்மதி இழக்காமல் சந்தோஷமாக இருப்ப நீ. இந்த காலத்தில் தற்போதைய உலகத்தை நீ பாரு. விடிகிற மாதிரி இருக்கும். அந்த விடியலில் எல்லோரும் ஓடுவாங்க. அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஏதோ சிறு சிறு இடத்துல மட்டும்தான் அன்பு, பரிவு, பாசம் என எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். அது சில பேரோட மனசில் மட்டும்தான் இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரியுற. நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது என்பது சுலபம். நேர்மறையான உலகம்தான் இது. ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை எல்லாம் நீ கடந்து வந்திருக்க. இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைச்ச கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம். அதுதான் நான். அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கைக்கான நிகழ்வு. நீ எதற்கும் பதைக்காத. என் கை எப்போதுமே உன்னை காத்துக்கிட்டு தான் இருக்கும். உன்னை நான் கை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைச்சவர்களுக்கு முன்னிலையில் நீ நிமிர்ந்து பார்க்க நான் ஒன்று செய்வேன். அதனால் நீ எதற்குமே பயப்படாத, கலங்காத. உன்னில் நான் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சாமி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்ம எப்போதுமே நிலையாக வச்சிருக்க உதவும். ஒருத்தவங்களை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்ச்சியாக வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சாமி. சிரிக்க வைப்பது எளிது, ஆனால் சந்தோஷப்படுத்துவது தான் மிக கடினம். அதனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்போதுமே நீ சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுப்பா. வாய்ப்புகள் தவறும்போது அதை நினச்சி நீ கவலைப்படாத. எல்லாமே நன்மைக்கே. நீ முயற்சி செய். மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கு. அதை நான் நிறைவேற்றியும் தருவேன். எல்லாத்துக்குமே அனைத்துக்குமே காலம் பதில் சொல்லும். உன் மனநிலையை மாற்றி நீ வாழ பழகிக்கோ. உன் வாழ்க்கையை உன் கையில் நான் விட்டுறேன். எது உன்கிட்ட நிலைக்கும்னு நீ நினைக்கிறியோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு விலகி போயிடும் சாமி. ஏன்னா அதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எதுவுமே யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை. காரணம் இல்லாமல் நீ கவலை கொள்ளாத சாமி. காரணம் இருந்தாலும் கலக்கம் படாதப்பா. எதுவும் கடந்து போகும். இதுவும் நிச்சயம் கடந்து போகும். நீ நல்லா இருப்ப. மற்றவங்க எவ்வளவோ பேர் உன்னை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கலாம், அவமானமும் படுத்தியிருக்கலாம், இருக்காங்க இல்லை சாமி. ஆனாலும் நீ அதை எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு உன்னோட வாழ்க்கையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க. கரெக்டு தானே? உன்னை காயப்படுத்தினர்களிடம் கூட சண்டை போடாமல் அமைதியாக நீ வந்திருக்க. ஏன் சாமி, இந்த நல்ல மனதிற்காக உன் வாழ்க்கையில் மென்மேலும் நீ உயர்ந்து நல்ல வெற்றி பெறுவ சாமி. உன் வாழ்க்கையில் துணையாக நான் இருப்பேன். உன்னோட நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பாக நடக்காது சாமி. நீ நல்லா இருப்ப. உன் மனசு அப்படி, நீ குணம் அப்படி. நீ நல்லா தான் இருப்ப. யாருக்குமே எந்த துரோகமும் செய்யாமல் இருக்க பற்றியா?
அதுதான் என் பிள்ளையின் குணம். நீ நல்லாவே இருப்ப. ஓம் சாய்ராம்.